மக்களே எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்க. ஒரு மிகப்பெரிய லாக்டவுன் வரப்போகுது. இது நீங்க நினைக்கிற மாதிரி மாஸ்க போட்டுக்கிட்டு, சானிடைசர்ல கைய வாஷ் பண்ணிக்கிட்டு, இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு, எப்ப நோய் தாக்குமோ அப்படின்ற பயத்துல இருக்கக்கூடிய லாக்டவுன் கிடையாதுங்க. இது எனர்ஜி லாக்டவுன். இந்த லாக்டவுன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். உங்களுக்கு கரண்ட் அப்பப்ப கட் ஆகும். உங்களுக்கு நெட் வராது. செல்போன் யூஸ் பண்ண முடியாது. மாசம் மாசம் டான்னு வந்த சிலிண்டர் இதுக்கப்புறம் எப்பயாச்சும் தான் வரும். அது கூட வருமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம வெளிய போயிட்டு காய்கறி, மளிகை சாமான்லாம் வாங்குறீங்க பாத்தீங்களா? அது எல்லாத்தையும் வாங்கி வீட்டுக்குள்ள 1 வருஷத்துக்கு தேவையானத சேர்த்து வைக்கணும். டெய்லி ரூ. 100க்கு வெளில போயிட்டு பெட்ரோல் போடுறீங்களா? இனிமேல் போட முடியாது. பெட்ரோல கேனா வாங்கி வீட்டுல சேவ் பண்ணி வைக்கணும். ஒட்டு மொத்தத்துல நம்மள வந்து பஞ்சத்திலயும், பசிலையும் தள்ள போற ஒரு கொடுமையான எனர்ஜி லாக்டவுன் வரப்போகுது. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 2 நாளா ஒரு விஷயத்த அகைன் அகைன் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம நாட்டு மக்கள் யாரும் கோல்டு வாங்காதீங்க, கோல்டுல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இனி வரும் காலங்கள்ல ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்ததா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர். ஸோ நாம எப்படி கொரோனா காலகட்டத்தில் வீட்டுல இருந்து வேலை பார்த்தோம், அதே மாதிரி வீட்டுல இருந்து வேலை பார்க்க பழகுங்க, அந்த சர்க்கிளை உருவாக்குங்கன்றாரு. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜ் அது எல்லாமே வந்து திரும்ப ஆன்லைன்ல கொண்டு வாங்க. கொரோனா டைம்ல எப்படி வீட்டுல உட்காந்து ஆன்லைன்ல படிச்சோம் அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்றாங்க. அண்ட் நாலாவதா பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய அந்த கரன்சியை வந்து வெளிநாட்டுக்கு டூர் போறது, ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கரன்சி வந்து வித்ட்ரா பண்ணி கேஷ், லிக்விட் கேஷா வச்சுக்கோங்க. உங்க அக்கௌண்ட்லயும் ஜிபேலையும் மோஸ்ட்லி மெயின்டைன் பண்ணாதீங்க இனி வரும் காலங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுறுத்தல் பண்ணியிருக்கிறாங்க. இதை விட கடைசி என்ன குண்டத்துக்கு போட்டிருக்காரு தெரியுமா? இயற்கை விவசாயம். சோ வெளிநாடுகள் வேற நாடுகளுடைய அந்த ப்ராடக்ட் அதை நம்பி இருக்காம இயற்கை விவசாயத்தை நீங்களே பண்ணி முயற்சி பண்ணுங்க. நீங்களே பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை நம்மளே கன்சியூம் பண்ற மாதிரி சில விஷயங்கள் கொண்டு வாங்க. இதெல்லாம் ஸ்ட்ரிக்டா கடைபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளா மறுபடியும் நம்ம மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. இந்த செய்தியோட ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருந்த அந்த எனர்ஜி லாக்டவுனுக்கும் இப்ப மோடி அவர்கள் சொன்ன இந்த 5 முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க சொன்னாங்கல்ல, அதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏற்கனவே ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த உலக போர்கள் படு பயங்கரமா போய்கிட்டு இருக்கும் போது நாம எல்லாருமே பஞ்சத்துல அடிபடுவோம் அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கும் போது இப்ப திடீர்னு பிரதமர் மோடி அவர்கள் இதை தூக்கிட்டு வந்து பண்ணுங்க, உடனே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்னவா இருக்கும்? இதை நம்ம பண்ணாம விட்டா நாளை நமக்கு என்ன நடக்கும், பண்றதால இனி வரும் காலங்கள் என்ன நடக்கும் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த விஷயத்துல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. மோடி அவர்கள் மக்கள் இந்த ஸ்கூலு, காலேஜ், அப்புறம் வந்து ஆபீஸ் போறதை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமா இந்த வீட்டுல இருந்தே படிக்கிற மாதிரி மாத்துங்க, ஆபீஸ்க்குலாம் போக வேண்டாம், அந்த கல்ச்சர்ல ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பெட்ரோல் அதை வந்து சேவ் பண்றதுக்காக தான். என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலைக்கு போற அப்பா இருப்பாங்க, வேலைக்கு போற அம்மா இருப்பாங்க, ஸ்கூல், காலேஜுக்கு போற தம்பி பசங்களா இருப்பாங்க. சோ அப்படி பாத்துட்டோம் வச்சுங்களேன், ஒரு நாளைக்கு அட் அ டைம்ல இவங்க எல்லாருமே 2 வண்டி யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா குடும்பத்தையும் யோசிச்சு பாருங்களேன். காரு, பைக் போய்கிட்டே இருக்கும். பெட்ரோல் அந்த கன்சியூம் பண்ற அந்த ரேஷியோ வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். இப்ப எதுக்காக இந்த திடீர்னு இதை சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஈரான், அமெரிக்கா, இந்த ஹார்மோஸ் இந்த பிரச்சனைக்கு அப்பெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா, எப்பவுமே நமக்கு வந்து பெட்ரோலை எடுக்கிறதுக்காக, கச்சா எண்ணெய் வாங்குறதுக்காக இந்தியால இருந்து ஃப்ரீக்வெண்டா ஒரு 10 கப்பல் அந்த ஈரானுக்கு போயிட்டு வாங்குறது, வரதுமா இருக்கும். அப்பெல்லாம் நமக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்ல. சரிங்களா? ஆனா இந்த வருஷம் அந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து ஈரான், அமெரிக்கா போர் ஆரம்பிச்சுச்சு. அந்த ஹார்மோஸ் அந்த நீர் வழித்தடம் அதை மூடுனாங்க. அதுக்கப்புறம் நிறைய பஞ்சாயத்து நடந்தாலுமே இந்தியாவுக்கு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு நீங்க போயிட்டு என்ன எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆனா முந்தி மாதிரி வரக்குன்னு போயிட்டு எடுத்துட்டு வர முடியலங்க. ஒரு 2, 3 கப்பல் தான் போறது வரது அந்த மாதிரி இருக்கும்போது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு தேவையான அந்த பெட்ரோல் கொடுக்குற அந்த கன்சியூம் பண்ற விகிதம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன் முடிஞ்சுச்சு. சரிங்களா? தமிழ்நாட்டுல இப்போ ஒரு எலெக்ஷன் முடிஞ்சுச்சு. சோ இந்த மாதிரி எலெக்ஷன் பீரியட்ல நம்ம வந்து ரேட்டை ஏத்த வேண்டாம். நம்ம கிட்ட தட்டுப்பாடு இருக்குது அப்படின்றத மக்களுக்கு காட்ட வேண்டாம். ஏன்னா எலெக்ஷன் டைம் ஆட்சி மாறக்கூடாது. ஆட்சி நம்ம கைக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் அரசாங்கம் வந்து ரேட்டை கூட்டாம வச்சிருந்தாங்க. ஏன்னா ஸ்டாக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்குது. அதைத்தான் கம்மியான ரேட்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பெரிய கார்ப்பரேட் இருக்காங்க பாத்தீங்களா? சோ அந்த கார்ப்பரேட் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம இந்திய அரசாங்கத்துக்கிட்ட ஐயா நீங்க வந்து எலெக்ஷன் ரிலேட்டட்னு சொன்னீங்க. அதனால தான் நான் வந்து கொஞ்சமா லிக்விட் இருந்தா கூட நான் உங்களுக்கு வந்து அதே ரேட்ல குடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னன்னா எங்களுக்கும் அங்க இருந்து கிடைக்கிறது இல்ல. உங்களுக்கு தான் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சுல்ல. குவான்டிட்டி கம்மியா தானே இருக்குது. அதனால நான் ரேட் அதிகப்படுத்தி குடுக்க போறேன். வேற வழி இல்ல. உங்க நாட்டு மக்கள்ட்ட நீங்க பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் கைய விரிச்சுட்டாங்க. சோ இப்ப என்னன்னா மற்ற மீடியால காட்டுற மாதிரி நம்ம கிட்ட பெட்ரோல் தட்டுப்பாடு ஓரளவுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் பொய். பெட்ரோலியமே கிடையாது. எப்பவுமே நம்ம கன்சியூம் பண்ற அளவை தாண்டி ரொம்ப கம்மியா தான் அங்க ஸ்டாக் இருக்குது. வடக்குல ஸ்டாக் கம்மியா தான் இருக்குது.
இனி வரும் காலங்களில் அந்த ஸ்டாக் இன்னும் கம்மியாக போகுது. அதுக்காகத்தான் முன்னக்கூடியே நீங்க ஆபீஸ்க்கு டெய்லி வரக்குன்னு போயிட்டு வராதீங்க, வீட்டுல இருந்தே வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா பெட்ரோல் வந்து லிட்டருக்கு 102 அந்த கணக்குல தானே இருக்குது. இனி வரும் காலங்கள்ல இந்த தட்டுப்பாடு இன்னும் அதிகமாக 2 டிஜிட் கணக்குல ரேட்டை கூட்ட போறாங்க. அதாவது 102 ரூபான்னு இருந்த பெட்ரோல் பாத்தீங்கன்னா இனி வரும் காலங்கள்ல 140 ரூபாய் லிட்டருக்கு, 135 ரூபான்னு கூட்டுறதுக்கான வாய்ப்பு 99% இருக்குதாம். அடுத்ததா எல்லாருமே கேஷ வந்து லிக்விடா எடுத்து வச்சுக்கோங்க, வித்ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க, அக்கௌண்ட்ல ஜிபேல மெயின்டைன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, இப்ப வரைக்கும் உலக நாட்டு மக்கள் வந்து சேட்டலைட் மூலமா நம்ம இன்டர்நெட் பயன்படுத்துறோம் பாத்தீங்களா, அது வந்து ஒரு 10% தாங்க நம்ம அந்த இன்டர்நெட்லாம் சேட்டலைட் மூலமா ஆக்சஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மிச்சம் 90% ஒரு நாடுல இருந்து இன்னொரு நாடுக்கு மெயினா அப்படி இப்படி எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, கடலுக்கு அடியில ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் போடுவாங்க. பெரிய உருண்டை மாதிரி போட்டு கேபிள கடலுக்கு அடியில குடுத்துடுவாங்க. அது மூலமா தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? இது வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. அவிங்க நேருக்கு நேரா தாக்குறத இப்ப விட்டுட்டு, உலக மக்கள் டார்ச்சர் பண்ணுவான். அதாவது அங்க அடிச்சா இங்க வலிக்கும்டா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஈரான் குறிப்பா. சோ இப்ப ஈரான் என்ன பயமுறுத்துறாங்க அப்படின்னா, இந்த பாரு அமெரிக்கா, நீ இனிமேல் என்ன அடிச்சுக்கிட்டே இருந்து வச்சுக்கோயேன், என் வாசல் அதாவது ஈரானுக்குள்ள அந்த கடலுக்கு அடியில நீ ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் போட்டிருக்க பாத்தியா, மற்ற நாடுகளுக்கு போது பாத்தியா, வக்காலி அதை கட் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு ஈரான் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ ஈரான் மட்டும் மிரட்டுற மாதிரி அந்த கேபிள கட் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியாவுல எந்த வீடுகளையுமே டிவி, இன்டர்நெட், Facebook, Instagram, நெட்டே கிடைக்காது. எதுவுமே பார்க்க முடியாது. நீங்க பார்த்துட்டு இருக்க என் வீடியோவை இதுக்கப்புறம் உங்களால பார்க்க முடியாது. சோ இந்த மாதிரி ஈரான்காரன் கட் பண்ணி விட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த இன்டர்நெட் சேவையும் பாதிக்கப்படும். அப்படி இருக்கும்போது ஏடிஎம் செயல்படாது. உங்களுக்கு அந்த பேங்கிங் சிஸ்டம், பேங்கிங் சர்வர் அது செயல்படாது. அப்படிங்கும்போது உங்களால ஏடிஎம் போயிட்டு கேஷை வித்ட்ரா பண்ண முடியாது, கூகுள் பே யூஸ் பண்ண முடியாது, நெட் பேங்கிங் பயன்படுத்தி உங்க அக்கௌண்ட்டை இன்னொருத்தவங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. டிரான்ஸ்ஃபர் பண்ணாலுமே வித்ட்ரா பண்ணதுக்கு ஏடிஎம் வேணுமே, ஏடிஎம் தான் இருக்காது, அப்புறம் எப்படி பணத்தை எடுப்பீங்க, உடைச்சுதான் எடுக்கணும். சோ அதனாலதான் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனி வரும் காலங்கள ரொம்ப கிரிட்டிக்கல்ரா தம்பி, விட்டுறாதரா. சோ நீ என்ன பண்ணுங்க, ஏடிஎம் வித்ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க, லிக்விட் கேஷா வச்சுக்கோங்க அப்படின்றாரு. அடுத்ததா இயற்கை விவசாயம். சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்திய மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நம்ம நாட்டுக்குள்ளே விளைவிச்சுக்கணும். வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அந்த ரா மெட்டீரியல், அந்த உரம், விதைகள் இதை நம்பி இருக்க வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வழக்கம் போலதான் இந்த ஈரான்காரன் தான். ஏன்னா அவங்களுக்குள்ள அடிக்கிற பஞ்சாயத்துல அவன் நாட்டை தாண்டி எந்த நாட்டுக்கும் எந்த சப்ளையும் போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சோ அதே மாதிரி இந்திய நாட்டுக்கு வரக்கூடிய கப்பல்கள், அந்த ஹார்மோஸ் அந்த வழித்தடம், ஈரானை தாண்டி வரக்கூடிய கப்பல்கள் எல்லாத்தையும் அடிச்சு வீழ்த்துக்கிட்டு இருக்கானா. சோ இனி வரும் காலங்களில் உணவு தட்டுப்பாடும் பயங்கரமா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட நிலவளம் இருந்தா விவசாயம் பண்ணி பொருளை உற்பத்தி பண்ணி நீங்களே சாப்பிடுங்க. மாடி தோட்டம் எதனா போடுங்க, காய்கறி பழங்கள்லாம் ரெடி பண்ணி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்ப தோணலாம், என்ன அது இன்னும் இப்ப சில பல மாசங்கள் ஆகும்ல, பொறுமையா பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு. அப்படி நம்ம இருக்கவே கூடாதுங்க. நாம என்ன நினைச்சோம், இனி வரும் காலங்களா ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி உலகம் வேற லெவல்ல முன்னேறிட்டு போகுது அப்படின்னு. ஆனா இவனுங்க போர் அப்படின்றத ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க வச்சுங்களேன், எந்த அளவுக்கு ஸ்பீடா போறோமோ அதை விட டபுள் மடங்கு வேகத்துல பொருளாதாரத்தை அப்படியே அடிபட்டு திரும்ப பழைய கற்காலத்துக்கு போயிருவோம் இவங்க பண்ற வேலையால. இந்த ஈரான்காரன் அவன் பாட்டுக்கு சூசானு செவனேன்னு கிடந்தான். அவங்கிட்ட என்ன இருக்கு, பலம் இருக்கு, அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்காக்காரன் ஆகி போட்டு அட்டி அடி நடிக்க, இந்த ஈரான்காரன் மத்த நாடுகளையும் போட்டு குடைச்சல் கொடுக்க நம்ம எல்லாருமே பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமாங்க? அமெரிக்கா தான். அவ வந்து இந்த உலகத்தை ஆளணும், அந்த இலுமினாட்டி எல்லாத்தையும் அவன் சாதிக்கணும் அப்படின்றக்காதான் நம்ம எல்லாருடைய உசுரை வாங்கிட்டு இருக்கான், எல்லாருடைய தாலியும் பிடிச்சி அத்துக்கிட்டு இருக்கான். இந்த அமெரிக்கனா எப்ப திருந்துதோ, எப்ப மூடிட்டு உட்காரனோ அது வரைக்கும் இந்த பஞ்சாயத்து போகவே போகாது. இப்ப நான் இவ்வளவு பிரச்சனை சொன்னேன் பாத்தீங்களா, பெட்ரோலியம் தட்டுப்பாடு வரும், கரண்ட் கட் ஆகும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, இயற்கை விவசாயம் அழிய பாத்துக்கோங்க, இல்லாட்டி அழிஞ்சிரும், உணவு தட்டுப்பாடு சொல்லிட்டு இந்த பிரச்சனை எல்லாமே நாம வந்து ஃபியூச்சர்ல சந்திக்க போற பிரச்சனைகள். ஆனா இந்த ஈரான், ஈராக்கு, இஸ்ரேல் இந்த போர்னால பல நாடுகள் இப்ப இந்த பிரச்சனையை கரெக்டா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல மாசமா அந்த பஞ்சாயத்துல இருக்காங்க. பிலிப்பைன்ஸ் ஆகட்டும், இன்னும் நிறைய நாடுகள், ஏன் இந்த பக்கம் ஆந்திரா, கர்நாடகா ஒரு சில இடங்கள்ல பெட்ரோல் தட்டுப்பாடு இல்ல, பெட்ரோல் ரொம்ப இதாகுது. ஸ்ரீலங்கால பெட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது. பிலிப்பைன்ஸ்ல இந்த கரண்ட் தட்டுப்பாடு, பெட்ரோலியம், இந்த கரன்சி சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. மக்கள் இருக்கவா போய் சேரவான்ற நிலைமையில இருக்கிறாங்க. அந்த நிலைமை நமக்கு இன்னும் ஒரு சில மாதங்களா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மோடி அவர்கள் இதெல்லாம் கொஞ்சம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளா பயங்கரமா வார்னிங் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் நான் சொன்ன பிரச்சனையிலேயே முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? கரண்ட் தட்டுப்பாடு. சோ நம்ம எது இல்லாம கூட 2 மணி நேரம் 3 மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இந்த கரண்ட் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
எவனுக்குமே கையும் ஓடாது காலும் ஓடாது. செல்போன்ல சார்ஜ் போட முடியாது, சிஸ்டம்ல ஒர்க் பண்ண முடியாது, எடிட்டிங் பண்ண முடியாது, ஒரு வேலை விஷயமா எங்கேயும் போயிட்டு ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்த உலகமே சிஸ்டமை பேஸ் பண்ணி ஏஐல இருந்து எல்லாமே கரண்ட்டுக்கு மாறிட்டாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இப்ப ரீசெண்டா வந்து இந்த கரண்ட்டை யூஸ் பண்ற அந்த கன்சியூம் பண்ற விகிதம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. டே பை டே இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னதான் நிறைய அணுமின் நிலையங்கள் இருந்தாலுமே அது நம்மளோட கன்சியூம்க்கு பத்தலையாங்க. இப்ப வரைக்கும் நம்ம நிறைய கிலோவாட்ஸ் வந்து வெளியில இருந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து கடன் வாங்கிட்டு தான் இருக்கோம். இந்த நிலை இன்னும் தொடர்ந்துச்சு அப்படின்னா அரசாங்கத்தோட கஜனா காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாவே என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா இனி வரும் காலங்கள்ல டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கரண்ட கட் பண்ணலாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யோசனையில மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு தோணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். எனக்கு லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடும், ஷோ எல்லாம் பண்ண முடியாது, செய்தி எல்லாம் சொல்ல முடியாது. சோ நான் சொன்ன மாதிரி இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மொபைல்ல எந்த ஆப்பையும் யூஸ் பண்ண முடியாது, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. பட் இருந்தாலுமே ஒரு சில ஆப்புகள் இருக்கு, அது வந்து இன்டர்நெட் இல்ல அப்படின்னாலுமே ஃபங்க்ஷன் ஆகும். அது என்ன அப்படின்னா இந்த மேப் ரிலேட்டடா, அப்புறம் ரேடியோ, இன்னும் ஒரு சில ஃபங்க்ஷன் ஆகுற மாதிரி நிறைய ஆப் எல்லாம் இருக்குது. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கும். அடுத்ததா மோடி அவர்கள் இந்த தங்கம் மக்கள் அதிகமா வாங்குறத ஸ்டாப் பண்ணுங்க, ஒரு வருஷத்துக்கு தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்கல்ல. அது எதுக்காக அப்படின்னா, இப்போ அமெரிக்கக்காரன் அவனுடைய அந்த டாலரோட மதிப்பை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு நாட்டுல எவ்வளவு தங்கம் அவங்க வச்சிருக்காங்களோ அதுக்கு இணையா அவங்களால அந்த கரன்சியை வந்து அந்த நாட்டோட கரன்சியை வந்து பிரிண்ட் பண்ணிக்க முடியும். அமெரிக்கக்காரங்கிட்ட அவ்வளோ தங்கம் எல்லா நாடுல இருந்து கொள்ளையடிச்சா வச்சிருக்கான், அது வேறன்னு வச்சுக்கோங்களேன். சோ மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெயை அவங்க கண்ட்ரியோடைய அந்த யூரோப்பு, ஈரான் அதுல எல்லாம் விற்க கூடாது. என்னுடைய டாலர் மதிப்புல வித்தாதான் என் நாட்டுக்கு மதிப்பேறும், என் டாலருக்கு மதிப்பேறும் சொல்லிட்டு அவன் உலகத்தாட்டி படைக்க பிளான் பண்ணிட்டு இருக்கான். சோ அதே மாதிரிதான் இந்த தங்கம், இந்த டாலர் எல்லாமே இதுக்கு இணையா தான் வருது. அதனாலதான் இந்திய நாட்டு மக்கள் இந்த தங்கம் தங்கம் தங்கம்னு அதுல போயிட்டு நீங்க வாங்கி 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 போட போட ஏதோ ஒரு வகையில இன்டைரக்டாவும் டைரக்டாவும் நம்ம டாலரோட மதிப்பை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு டாலரோடைய இந்திய மதிப்பு 94 ரூபா போயிருச்சு. அது வந்து ஒரு சில பேருக்கு அது வந்து நல்லதானப்பா அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அமெரிக்காக்காரன் நம்ம நாட்டுல விலைய $1 கொடுத்து சீப்பா வாங்கிட்டு போயிருவான். சரிங்களா? ஏன்னா 100 ரூபாய்க்குன்னா ஒரு டாலர் தான். அவனை பொறுத்தவரைக்கும் அந்த $1 கால்னா காசு மாதிரி வாங்கிட்டு போயிருவான். ஆனா நாம அமெரிக்க பங்கு சந்தையில விதிக்கப்பட்ட அவன் டாலருக்கு இணையான சில விஷயங்கள் வாங்கணும் வச்சுக்கோயேன், ₹100. ஏன்னா ஒரு டாலருக்கு நமக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு? 95 ரூபா கிட்டயா? 95 ரூபா கிட்ட. அப்போ ஒரு $100 அப்படின்னா நம்ம அள்ளி குடுக்கணும். சோ இப்ப புரிஞ்சுக்கோங்க. அவன் அப்படி கிள்ளி குடுத்துட்டு இந்திய நாட்டு மதிப்புல ஒரு பொருளை தூக்கிட்டு போறதுக்கும், அவன் நாட்டு மதிப்புல அங்கிருந்து நம்ம வாங்கிறதுக்கு நம்ம அள்ளி குடுப்போம். சோ இதனாலதான் சொல்றாங்க, டாலருடைய மதிப்பு நீங்க தங்கத்தை வாங்கி வாங்கி உங்க வீட்டுல வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு அவனுக்கு ஏறிக்கிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் விட்டு புடிங்க அப்படின்னு மோடி அவர்கள் சொல்றாரு. அன்றே கணித்தார் அப்படின்ற மாதிரி பாரிசாலன் அவர்கள் நிறைய இன்டர்வியூல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இனி வரும் காலங்கள்ல இந்த அமெரிக்காவோட கை ஓங்குச்சு, மற்ற நாடுகள் அடிமைப்படுத்திட்டா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்தியால இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துல இவ்வளவுதான் அவங்க தங்க வச்சுக்கணும், இந்த லிமிட்டுக்கு மேல தங்க இருந்தா அரசாங்கத்துல கொடுங்க சொல்லிட்டு அரசாங்கம் புடுங்க ஆரம்பிச்சிரும், அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க சொன்னாங்க பாத்தீங்களா. அதுக்கு ஏத்த மாதிரிதான் அமெரிக்கக்காரன் காய் நகர்த்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த பிரச்சனையில நிறைய உள்நாடுகளுக்கு சப்ளை ஆக வேண்டிய உணவு, மின்சாரம், கேஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டு வர்றாங்க. நம்மள வந்து ஐயா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கய்யா, என்ன வேணாலும் உங்களுக்கு பண்றீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச அளவுக்கு அமெரிக்கக்காரன் இப்ப வந்து ஒரு மாதிரியா கொண்டு வந்துகிட்டு இருக்கான். இந்த நிலை இனி வரும் காலங்கள தொடர்ந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து திரும்ப கற்காலத்துக்கு போயிடுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம அரசாங்கமே வாண்டடா வந்து நம்ம கிட்ட இருந்த தங்கத்தை இதுக்கு மேல இருக்கா குடு அப்படி சொல்லிட்டு பிடிங்கிட்டு போயிடுவாங்க. சோ மோடி அவர்கள் இப்ப சொன்னாங்க பாத்தீங்களா, தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, வாங்கி போடாதீங்க ஒரு வருஷத்துக்குன்னு. அதுக்கும் இதுக்கும் எங்கேயோ கனெக்ட் ஆகுது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல நிறைய பேர் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி ஓடக்கூடிய வாகனங்களை, அதாவது இவி வெஹிக்கிள வாங்கி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ நிறைய பேர் இந்த பெட்ரோல், டீசல் இதெல்லாம் வேண்டாங்க, ஏன்னா இனி வரும் காலங்களா அதுக்கெல்லாம் தட்டுப்பாடு அதிகம், எப்பவுமே ஒரு ஸ்டேபிளா இருக்கிறது வந்து எலக்ட்ரிசிட்டி தான், அதை வச்சு சார்ஜ் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தை அதை ப்ரிடிக்ட் பண்ணி இப்ப வந்து நிறைய பேர் இவி வெஹிக்கிள் வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வீடுகள் வந்து சோலார் பேனல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எவனையும் நம்பிட்டு இருக்க வேணாங்க, நாளை போனா என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போர் போட்டு தண்ணியை சேர்த்து வைக்கிறது, பணத்தை வந்து லிக்விடா மாத்திக்கிறோம்னு சொல்லிட்டு இனி வரும் காலங்கள எவனையும் நம்ப கூடாது. போர் வரப்போது, என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலுமா என்ன வேணாலும் நடக்கலாம். சோ அதனால நம்மளே ரெடியா இருந்துக்கணும். சோ இப்பவும் இந்த செய்தி மூலமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா,
நிறைய ஆடம்பர செலவுகளை தவிர்த்துருங்க. இந்த பார்ட்டி, சரக்கு அடிக்கிறது, அவனுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ட கண்ட செலவுகளை தவிர்த்துருங்க. ஏன்னா கொரோனா சமயத்துல எப்படி சோத்துக்கு எல்லாம் சிங்கடிச்சோம். நான் உட்பட சோறே கிடைக்கலங்க. கையில 500, 1000 ரூபாய் இருக்குது. ஹோட்டல்ல போய் நல்லா வாய்க்கு ருசியா திங்கலாம் பார்த்தா ஹோட்டலே இல்ல. என்ன பண்ணேன்? அதே வாய்க்கு ருசியா அம்மா ஹோட்டல்ல போயிட்டு 5 ரூபாய்க்கு வாங்கி தின்னேன். அம்மா ஹோட்டல் இல்லாட்டி யோசிச்சு பாருங்க. என்னைக்கு என்னை வந்து பாட கட்டி பால் ஊத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்து மீண்டு வந்தேன். சோ திரும்பவும் அந்த நிலைமை வரலாம். அதனால மக்கள் வந்து பணத்தை சேர்த்து வைங்க. எதனா இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. டபுள், ட்ரிபிள் ஆகுற மாதிரி ப்ராஃபிட் குடுக்குற மாதிரி நல்ல மார்ஜின் குடுக்குற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது வந்து கால வாரி விட்டுரும். விடா கண்டனுக்கு கொடா கண்டன். எப்ப வேணாலும் ஏறும், எப்ப வேணாலும் இறங்கும். சோ அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்து இருங்க. கொரோனா டைம்ல நம்ம என்ன பண்ணோம்? என்ன நிலைமையில இருந்தோம்? எப்படி சோத்துக்கு சிங்கி அடிச்சோம்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அத பேஸ் பண்ணி இனி வரும் காலங்கள்ல இந்த எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடான இந்த எனர்ஜி லாக்டவுன நம்ம வந்து சமாளிக்கலாம். சோ இந்த செய்திய பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மோடி அவர்கள் திடீர்னு இதெல்லாம் சொன்னாங்கல்ல, இதுல வந்து எதெல்லாம் சாத்தியம், எதெல்லாம் சாத்தியம் இல்ல அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள பாலாவியன்களுடன் சேர்ந்து கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.